1:30 மணி 2 மணி ஆகிப்போச்சு டப்பிங் முடியறதுக்கு. கிறிஸ்டினா கதிர்வேலன் அந்த படம் கும்பகோணம் முடிச்சுட்டு 1 மணிக்கு சுப்ரபாதம் ஹோட்டலுக்கு போனேன். ஓனர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நான் காசு கொடுத்து தான் சாப்பிட்டேன், அதனால் அவர் ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் வந்து நான் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் எனக்கு காசு வாங்கிக்கிங்க, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு. உடனே நைட்டு போய் உட்காந்த உடனே தேங்காய் ஆர்டர் கொடுத்தாரு, தேங்காய் சப்ளை பண்ணுங்கன்னாரு. சரி உடனே தேங்காய் வேணுமே. அப்போ நல்லா மோர் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு அழகாக கோயம்பேடு மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட்டு தேங்காய் கடை பேர் சௌரி ட்ரேடர்ஸ். இதில் டிஎஸ்ஆர் பிராண்ட் போட்டு இவர் கொடுக்குறாரு. 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன். என்னுடைய காம்படிஷன் யாருன்னா இந்தியா கிடையாது, ஒன்லி சைனீஸ், அதுக்கப்புறம் டர்க்கீஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ், பனாமா, வியட்நாம், அது மாதிரி குளோபல் காம்படிட்டரோட பிஸ்னஸ் பண்ணதுனால அதே மைண்டு தான். இப்போ இந்த எண்ணெய் வந்து எவ்வளோ ஒரு லிட்டரு 320 ரூபா. இதே நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் போனீங்கன்னா சைனா ரேட்டு 200 ரூபா இருக்குங்க, இல்லை 220 ரூபா. எப்படி இவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவார்? அப்போ ஏன்னா நம்மளுடைய எக்கனாமிக்கு பெரிய பொருளாக தான். இந்தியா எதுக்கு தெரியுமா பிஸ்னஸ் வச்சுருக்கான் உலகம்? சைனா திடீர்னு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒன்றா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும். அப்போ சேஃப்டிக்காக இந்தியா வச்சுருக்கான். இந்தியாக்கிட்ட பொருளை வாங்கணும், கொடுக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், 100%, அதாவது 5000 டன் என்ன வேணும்னா 3000 டன்னு சைனா கொடுத்துட்டு ஒரு 1500 டன்னு தான் கொடுப்பான். ஏன்னா இவருக்கு ஒத்துமை இல்லை, யூனிட்டி இல்லை. சைனீஸ் 10 சைனீஸ் இருவான், அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணுவான். அந்த ப்ராடக்டை டான்ஸ் சீப்பாக கொண்டு வருவான். குவாலிட்டியில் கையை வைக்க மாட்டான். இந்தியாவோட குவாலிட்டி சைனா குவாலிட்டி கிட்டத்தட்ட 10% 20% கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சைனீஸ் ஒத்துமை, இந்தியா ஒத்துமை, இந்தியா அப்புறம் தமிழ்நாடு டோட்டல் இந்தியாவும் ஒன்று சேர்ந்தால் தான் உலகத்தில் நம்ம பணக்கார நாடாக இருக்க முடியும். சொல்லுங்கள் சார், 320 ரூபா என்ன? ஒரு 10,000 லிட்டர் கேட்குறேன், எவ்வளோ மறுப்பீங்க? 20 ரூபா மறுப்பாரான். எப்படி பையர் வருவான்? 20 ரூபா கொடுத்தா வருவாங்களா பையர்? 10,000 லிட்டர் அவன் வாங்கி இம்போர்ட் பண்ணி இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் காசு யார் கொடுக்குறது? 290 ரூபா. சரி 200 ரூபாய்க்கு அவன் பையர் சொல்கிறான், எனக்கு பாகிஸ்தானில் கேட்டு கிடைக்குது, பேக்வேர்டு கண்ட்ரி. பேக்வேர்டுனா உலக கண்ட்ரியெல்லாம் சேர்ந்து பொருளாதார பேக்வேர்டு கண்ட்ரின்னு வச்சுருக்கோம். ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், அப்புறம் வியட்நாம், இந்த மாதிரி ஒரு 30 நாடுகளை நலிவடைந்த நாடுகள். அப்போ அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும். எப்படின்னா இங்கே $1 இங்கே வந்து 80 ரூபா, இதே பாகிஸ்தானில் 160 ரூபா. அப்போ நம்ம பாகிஸ்தானை எப்படி போட்டி போடுறது? எப்படி போட்டி போடுறது பொருளாதாரத்தை? அப்போ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இவருக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த தென்னம்பூ எடு அதெல்லாம் விட்டு கேளு, இல்லைப்பா விலை சொல்லுப்பா, இவரை விலை சொல்லுங்க. குவாலிட்டிக்கு ஐசி ஏற்ற மாதிரி வேலை நான் பேச நன்றி செய்வோம். राम 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 जय राम 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 सीता राम नीला मेघा नंदना ಮುಕುಂದನವನದಲ್ಲಿ ನಿನ್ನಗೆ ಪಾರದೊಯ್ದೋ ಪಾರದೇನೋ தூரத்தில் வந்து இப்படி நீல மேக ஷாம சுந்தர ஜீவமோ
ஓங்காராமூர்த்தி ஓங்காராமூர்த்தி சந்தானாய நீலமேக சாமா சுந்தராய. அதனால அரசாங்க சலுகைகள் இருக்கு. நிறைய பேக்வேர்டு கண்ட்ரிக்கு எப்படி நமக்கு உலக பொருளாதாரத்தில் வந்து சலுகைகள் கொடுக்குறோமோ, பேக்வேர்டு கண்ட்ரிஸுக்கு மெயின் நெட்டில் எடுத்துக்கலாம் வந்துடும். அதில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், வியட்நாம், கம்போடியா, டர்க்கி இல்லை, இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வளரும் நாடுகளுக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வளர்ந்த நாடுகளில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, வியாபார ரகசியம் இருக்குது, வியாபார டெக்னிக் இருக்குது, வியாபாரத்துக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். எல்லாராலையும் வியாபாரம் முடியாது. எப்படி அமேசான் எப்படி வளர்ந்துச்சு, ஜஸ்ட்டு பொருளை வாங்கி டெலிவரி பண்ணலாம். இன்றைக்கி நம்பர் 1 கம்பெனி. ரிலையன்ஸ் எப்படி வளர்ந்துச்சு, டெக்னாலஜி, யூனிட்டி, அவ்வளோதான். இது தேங்காய் பூ. இது இவ்வளோ தூரம் பூத்துருச்சு, உள்ள பூ இருக்குமா? தேங்காய் பூ இதுவும் சாப்பிட்றது தான். மரமாக வாங்கி மறுபடியும் தேங்காய், இதுக்குள்ளே உள்ள பூ இருக்குது. தேங்காயை உடைச்சி அதில் உள்ள பூவை தேங்காயை சாப்பிடலாம், இல்லை பாலாக சாப்பிடலாம். வயிறு புண்ணு, உடல் புண்ணு, சொல்லுங்கள் இது எது இருக்கிறது? வயிறு புண்ணு. சுகர் பேஷண்ட் எப்படி சாப்பிடலாம்? இது என்ன அதிசயமாக இருக்குது, சுகர் பேஷண்ட்டு தேங்காய் பூ டெய்லி 3 மாதம் சாப்பிட்டா சுகர் குறையும்னு எப்படி சொல்கிறீங்க? ஆதி காலத்தில் நம்ம நல்லா கேட்டுங்க மக்களே, சுகர் பேஷண்ட் எவ்வளோ 300க்கு மேலே உள்ளவங்க வச்சுக்கலாமா? சரி, ஆதி காலத்து வைத்தியம் உடச்சுட்டியா கூட வெரி குட். பாருங்க, இதுதான் தேங்காய் பூ. இதை சாப்பிட்டா ஆதி காலத்து வைத்தியம் சுகர் வந்து 120 நார்மலாக வந்துடும். இது என்னன்னா விலை எவ்வளோங்க? 40 ரூபா 50 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும்? நாளைக்கு ஒரு பூ சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு 1, 2 நாளைக்கு 1, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா முதல்ல சுகர் குணமாயிடும். சுகர் வந்து எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும், படப்படப்பு இருக்கும், மயக்கம் வரும், அதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கலாம். இப்போ தான் 3 மாதத்துக்காக டாக்டர்கிட்டையும் சொன்னால் சாப்பிடலான்ட்டாரு. இவர்கிட்ட ரீசெக்அப் பண்ணுறேன், இப்போ தான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். இதை கட் பண்ணல பாருங்க, ஃபஸ்ட் இப்படி திரும்பி பார்க்கட்டுப்பா. இதுக்கு மலைச்சு மலைச்சு காட்டுறேன். இது என்ன கஞ்சாவா? ஏப்பா விடு விடு விடு, அப்படியே கூட பாருங்கள். இது வச்சுக்க, இந்த தேங்காய் பூவை 120 நாள் சாப்பிட்டா சுகர் வந்து குறையும், குடல் புண்ணு ஆறும். ஆதி காலத்து ட்ரீட்மெண்ட். என்ன சுவை! ஆஹா, வெயில் எப்போ சாப்பிட? வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா? 50 ரூபாய்க்கு குட் ஃபுட்டு. நான் டெய்லி ஒரு தேங்காய் 2 தேங்காய் எடுத்துகிட்டு போய் மத்தியானத்தில் சாப்பிட்றது. காட்டு, தேங்காய் பூ வித் லஸ்ஸி. தயிர் லஸ்ஸி கூடாக இருக்கும். தேங்காய் பூ நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பிரெயின் நல்லா வளரும். ஒன்று சாப்பிட்டா லஸ்ஸி நினைத்து சாப்பிட்டா லஸ்ஸி இது தயிர் லஸ்ஸி. தயிர் லஸ்ஸியில் தேங்காய் பூவை கட் பண்ணி போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா, தேனில் சாப்பிடலாம். லஞ்சு முடிஞ்சது இன்னைக்கு.
தேங்காய் பூ லெஸ்ஸி, அப்புறம் மோரில் சாப்பிடலாம், பாலில் சாப்பிடலாம். பாலில் சாப்பிடும்போது நல்ல பசும்பால் வச்சு சுண்ட காய்ச்சி வைப்பாங்க. 5 லிட்டர் பாலை காய்ச்சினா 1/2 லிட்டர் தான் வரணும். 1/2 லிட்டர் சுண்ட காய்ச்சிய பாலில் இப்படி தேங்காய் பால் சூப்பர். சொல்லுங்க. இப்போ அடுத்து சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? ஒத்துழைக்க முடியுமா? நான் 1000 கோடி வியாபாரியை டெவலப் பண்ணேன். சிம்பிள் சாதாரண வியாபாரியை 1000 கோடி வியாபாரியை மாற்றுறேன். ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி, ஜஸ்ட் 1 crore இருந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுடைய கிரவுண்ட் ஒர்க்னால, என்னோட முயற்சினால இன்னைக்கு அந்த கம்பெனி 800 கோடிக்கு போயிடுச்சு. காரணம், உலக நாடுகள் காம்படிஷனில் பூந்து விளையாடுது. நம்ம சொல்லுவோம்ல, குண்டுச்சத்துலேயே குதிரை ஓட்டுறோம், அப்படி பண்ணக்கூடாது. இந்த முதல் பொருளாதார காம்படிட்டர் சைனா, எதுவும் இல்லை, உழைப்பாடு. அடுத்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், எல்லா கண்ட்ரியும் இந்த மாதிரி டெவலப் பண்ணுவோம். இதில் வியாபாரம் வரும், ஆரோக்கியம் வரும், நட்பு வரும், பொருளாதாரம் வரும், நாட்டோட வளர்ச்சி வரும். ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட். ஒரு எண்ணெயை ப்ரமோட் பண்ணுறோம். 10 லிட்டர் எண்ணெய் வாங்கினா ஒரு தேங்காய் பூ 20 லிட்டர் 50 லிட்டர் அப்படி கொடுக்கலாம். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட். இதான் ஃபுட்டு. ஹாப்பியாக, ஹாயாக, ஜாலியாக சாப்பிட்றா லைஃப் ஸ்டைல். ஓகே, பாய்.